இல்ல பிரேக்குக்கு போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்க. பரவால்ல. சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு உடனே கிளாஸ்க்கு போனோம்னா, கொஞ்சம் எல்லாரும் தூங்கிருவீங்களோ என்னமோ தெரியல. அதனால இன்னொரு சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, அடுத்து நம்ம வகுப்ப பார்ப்போம். இதுல ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, இதே ஹேர் ஆயில் பிரச்சனை தான். அதாவது ஹேர் ஆயில் நெறைய தயாரிக்கிறேன். நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹேர் ஃபால் முடி கொட்டுது. அந்த பிரச்சனைக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முடி கொட்டுறது நிக்கலையாம். முடி கொட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹேர் ஆயில் நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னாங்க. எந்த கன்டென்ட்ல எந்த ஒரு யோசனையில அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. சரி பரவால்ல. நம்ம பார்ப்போம். அந்த சகோதரியை விட இவங்க கொஞ்சம் அதிகமான அளவுல தான் செய்றாங்க. தேங்காய் எண்ணெய் 10 லிட்டரு. செம்பருத்தி பூ இதெல்லாம் யாரும் எழுதாதீங்க. இதுக்கு முன்னாடி எழுதுனது சொன்னது மட்டும்தான் எழுதி வைங்க. செம்பருத்தி பூ 1 கைப்பிடி. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். லாஸ்ட்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல எழுதியும் வச்சுக்கலாம். தப்பு இல்ல. ஆனா இந்த ஃபார்முலா உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா இதை விட பெஸ்டான ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். செம்பருத்தி இலை இதுவும் 1 கைப்பிடி. மருதாணி இலை 1 கைப்பிடி. கோவா இலை அதாவது கொய்யா இலை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. கொய்யா இலை 1 கைப்பிடி. நீர் பிரம்மி 1 கைப்பிடி. ரோஸ்மேரி லீஃப் இலை 10 கிராம். ரோஸ்மேரி நான் எப்பவுமே அந்த அளவுக்கு நீங்க லிஸ்ட்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டேன். போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ட்ரெடிஷ்னல்ல தான் நம்ம போகணும். நம்மளோட லைஃப் ஸ்டைலையுமே கொஞ்சம் இப்ப இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போகணும். நம்ம முன்னோர்கள் எப்படி எல்லாமே சாப்பிட்றதுல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாத்துலயுமே கொண்டு போனாங்களோ அந்த மெத்தட்ல கொண்டு போகல தான் நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியமும் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அவுரி இலை 1 கைப்பிடி. நொச்சி லீஃப் நொச்சி இலை 1 கைப்பிடி. துளசி 1 கைப்பிடி. சீத்தா பழம் இலை 1 கைப்பிடி. அருகம்புல் 1 கைப்பிடி. கடுகு 50 கிராம். பொதுவா யூடியூப்பை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்காக எல்லாம் செய்யறீங்கன்னா ஓகே. பிசினஸா செய்யணும்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. வேற வழி இல்லை. ஏன்னா ரிசல்ட் நமக்கு வேணும். கஸ்டமரோ வாடிக்கையாளரோ எந்த விதத்திலையும் உங்களை குறை சொல்லிடக்கூடாது. நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயம் 200 கிராம். கருஞ்சீரகம் அப்பாடா போட்டு தாக்கி இருக்காங்க 200 கிராம். ஆவாரம் பூ 1 கைப்பிடி. அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய்
1/2 லிட்டர். வெட்டிவேர் 200 கிராம். மறிக்கொழுந்து 1 கைப்பிடி. கருவேப்பிலை 1 கைப்பிடி. நெல்லி வத்தல் 200 கிராம். மகிழம்பூ 100 கிராம். கேசவர்த்தினி லீஃப் 1 கைப்பிடி. ஆலுவேரா லீஃப் 4. ஆனா ஒண்ணுங்க, கமெண்ட்ல வரத படிச்சேன்னு வைங்க, எனக்கு தமிழும் மறந்துடும் ஆங்கிலமும் மறந்துடும். ஆலிவேரா லீஃப் 4ன்னு போட்டிருக்காங்க. சிறுசா பெருசா கிராமா ஒரு அளவு உங்களுக்கு தெரியலையா இல்ல அதை சொல்லலையா ஒன்றும் புரியல. கற்றாழை நீம் இலை. ஒன்று நீம் லீஃப்னு போடுங்க, இல்லைன்னா வேப்பிலைன்னு போடுங்க. வேப்பிலை 1 கைப்பிடி. முருங்கைப்பூ 1 கைப்பிடி. ஓகே, வேற என்னங்க போட்டுறீங்க? அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு எண்ணெய் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்களாம். ஆனா முடி கொட்டுற பிரச்சனை நிக்கவே இல்லைங்களாமா. அப்படின்னா எப்படி அந்த எண்ணெய் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும்? எப்படி கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? நம்ம தான் சொல்லிக்க முடியும். கஸ்டமர் நம்மளைய பின்னாடி டென்ஷன்ல திட்டிடுவாங்க. எண்ணெய் 10 லிட்டர் போட்டிருக்கீங்களா? ஓகே, இதுல நீங்க என்னென்ன அவாய்ட் பண்ணணும்? இப்ப காலையில இருந்து இப்ப வரைக்கும் பார்த்துட்டு நேற்று வகுப்பும் பார்த்ததுல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன் பாத்தீங்களா, இந்த சேல்ஸுக்கு தான் விற்பனைக்கு தான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா கொடுக்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் அது வேற வம்பா போயிடும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த இது நீங்களா வேணும்னு சொல்லி பார்த்து வாங்கினவங்க பாத்தீங்களா, உங்க எல்லாத்துக்குமே கொடுத்த இந்த புக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கானவே ஒரு புக்கு கொடுத்தேன் பாத்தீங்களா. இதெல்லாம் பார்க்கல எனக்கே தோணுது, கம்முன்னு நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல இந்த மாதிரி ஹேர் ஆயில் பிசினஸ் பண்றவங்களுக்கோ நீங்க ட்ரைனிங்க்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீங்களே வாங்கி நீங்களே வீட்டுல செஞ்சு பழகுங்க. ட்ரைனிங் எங்க போனாலும் ஓகே, போகலினாலும் ஓகே, இந்த புக்கை வச்சுட்டாலும் கூட அவங்க ஓரளவுக்கு லைஃப நல்லா கொண்டு போயிடுவாங்க. ட்ரைனிங்க்கு வந்த பிரயோஜனமே அவங்களுக்கு அதுல வந்துடும். சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இதுல அவங்க என்னென்னது, தேங்காய் எண்ணெய் 10 லிட்டர் போட்டிருக்காங்க. ஓகே, செம்பருத்தி பூ 1 கைப்பிடி போட்டிருக்காங்களா? ஓகே, செம்பருத்தி பூ எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிச்சயமா 100 கிராம் போடணும். 10 லிட்டருக்கு பதிலாக பிளஸ் ஒரு 5 லிட்டர் சேர்த்துக்கிங்க, அதுதான் நல்லா இருக்கும். செம்பருத்தி இலை இதே மாதிரி 100 கிராம். மருதாணி இலை 100 கிராம். இலை தான் போடணும். கொய்யா இலை 50 கிராம். நீர் பிரம்மி 50 கிராம். ரோஸ்மெரி நான் போட மாட்டேன். நீங்களும் நம்ம ட்ரைனிங்க்கு இப்போ வந்தவங்க யாருமே பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. அதாவது ட்ரெடிஷ்னல் ஹேர் ஆயிலுக்கு நான் சொல்றேன், மற்றதுக்கு நான் சொல்லல. அவுரி இலை 50 கிராம். நொச்சி இலை வேண்டாம், முடி கொட்டுற பிரச்சனையை அதிகரிச்சு கொடுக்கக்கூடியதுல இதுவும் மிகப்பெரிய ஒரு பொருள். துளசி இலை 50 கிராம். சீத்தாப்பழம் இலை தேவைப்படாது, இதுல உங்களுக்கு பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை, அதனால நான் போட மாட்டேன். அருகம்புல் 50 கிராம். கடுகு நிச்சயமா போடக்கூடாது. கடுகுலாம் ஹேர் ஆயிலுக்கு போட்டீங்கன்னா எப்படி ஓவர் ஹீட்டை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாகும்.
நொச்சியிலையும் உங்களுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா நீங்க ஹேர் ஆயில் ஆகட்டும், மூட்டு வலி தைலம் ஆகட்டும், இந்த இதுக்குள்ள ஒரு தொழிலுக்குள்ள ட்ரெடிஷ்னல் நம்மளோட முன்னோர்களோட அந்த தொழிலுக்குள்ள நீங்க வர்றீங்கன்னா, நம்மளோட மருத்துவத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாட்டி வைத்தியம், சித்த மருத்துவம் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது நான் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் போகையில சொல்லுங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. என்னென்ன புக்கு வாங்குனீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம்ங்கிறத நான் சொல்றேன். வெந்தயம் போடலாம். 50 கிராம் தான் போடணும். கருஞ்சீரகம் போடலாம். 25 கிராம் தான் போடணும். ஆவாரம் பூ 100 கிராம் போடணும். விளக்கெண்ணெய் 1/2 லிட்டர் ஓகே போடலாம். தப்பு இல்ல. ஆனா விளக்கெண்ணெயோ இல்ல நல்லெண்ணெய் இல்ல பசும்பால் இந்த மாதிரிலாம் ஊத்தில நீங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நம்ம காலையிலேயே நம்மளுக்கு அந்த 3வது ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணையிலே சொல்லியிருக்கேன். வெட்டிவேர் 100 கிராம் போடும். மறிக்கொழுந்து 50 கிராம் போடலாம். ஓகே. கருவேப்பிலை 100 கிராம் போடணும். நெல்லி வத்தலை விட நெல்லிக்காயை நீங்க 100 கிராம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மகிழம்பூ 50 கிராம் போட்டுக்கலாம். கேசவர்த்தினி 100 கிராம். கேசவர்த்தினா என்ன இதுதானங்க? கரிசலாங்கண்ணி தானே? அட சொல்லுங்க சிஸ்டர், அமைதியா இருக்கீங்க. கற்றாழை 100 கிராம். வேப்பிலை 20 கிராம். முருங்கைப்பூ தேவைப்படாது. நீங்க சொல்ற வரைக்கும் நான் கேசவர்த்தினிக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். தமிழ் வார்த்தையே சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது நீங்க செஞ்சதுலயே சின்ன சின்ன ஆல்டர் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா வரும். உங்களோட பேரும் நீங்க எனக்கு சொல்லல, ஊரும் சொல்லல. அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. தப்பா எடுத்துக்கவே வேண்டாம். எந்த சகோதரினும் தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்களாம் நாளைக்கு 4 பேர்த்துக்குங்கிறது 40 பேர்த்துக்கு நீங்க ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும். 4 பேர் முன்னேறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கணும். சிறு தொழில் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நீங்க வளர்ச்சி பாதை நோக்கி போகணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் பண்றாங்கன்னா வெறும் ஹாய், நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்கும். பாருங்களே, என்ன சொல்றதுனே தெரியாது. இதுல எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு வேற அவங்களுக்கு அதுக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு நீங்க எனக்கு ரிப்ளைவே பண்ணலிருப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது. என்னடா இப்படிலாம் இவங்க கேட்கறாங்களே அப்படின்ட்டு அமைதியா விட்டுற வேண்டியதான்னு விட்டாச்சு. ஒரு மரியாதைலாம் இல்லை. நம்ம ஒரு ஏதாவது ஏதோ அவங்ககிட்ட நம்ம பணம் வாங்கிட்டு ஏமாத்தினவங்களுக்கிட்ட கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மரியாதையா பவ்யமா பேசுவாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்ய போறோம். நமக்கு ஒன்றும் காசு பணம் தர வேண்டாம். பேசையில ஒரு மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் வரவே வராது. ஹாய் சிஸ்டர் அவ்வளவுதான். வேற எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் நோ ரிப்ளை. ஒய்? அதுக்கப்புறம் பாருங்க, சென்ட் மீ a டீட்டெயில். நான் என்ன டீட்டெயில் அனுப்புறது எனக்கே தெரியல. ஏன்னா 1 2 நம்ம பார்க்குறோம் பேசுறோம். சொல்லுங்க. ஒய் ட்ரைனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் படிக்கவே இல்லைங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷை படிச்சு எனக்கு இங்கிலீஷ் மறந்துடும். நான் இப்பதான் எனக்கே நான் MBA படிச்சேங்கிறதையே நான் மறந்துடுறேங்க. ஹாய் சிஸ், ஹாய் சிஸ், ஹாய் சிஸ். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. அடுத்தது ஒரு ஹாய். அதுக்கப்புறம் ஹாய் மேம், ஹலோ மேம், ரிப்ளை ப்ளீஸ். நான் என்ன ரிப்ளை நான் பண்றது எனக்கும் தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கும் வரும். உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விவரம் கேட்டாங்கன்னா பதில் கொடுங்க. வெறும் ஹாய் மெசேஜுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளோட நேரம் மிக மிக முக்கியமானது. நம்மளோட அடுத்த கட்ட நகர்வுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தணும். அவங்களுக்கு நிஜமாலுமே நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த தேவையை நிறைவேற்றிக்கணும். அதாவது எனக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், தொழில் சம்பந்தமான இந்த விவரம் வேணும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற பொருளை பத்தின விவரம் வேணும்னா அவங்க மெனக்கிட்டே கேட்பாங்க. உங்ககிட்ட இந்த பொருள் இருக்கு, எனக்கு இதை பத்தின விவரம் சொல்லுங்க, இல்ல என்னென்ன பொருள் இருக்குதுன்னு விவரம் சொல்லுங்க, இல்ல தொழில் சம்பந்தமான விவரத்தை இதை தெரிஞ்சுக்கலாம் நான் விரும்புறேன், அதனால இந்த விவரம் சொல்லுங்கன்னு அவங்களே கேட்பாங்க. வேறு ஹாய் ஹலோ அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க, ரிப்ளை கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிற உரிமையில நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் இன்னொருத்தவங்க கிட்ட இன்னொரு பயிற்சிக்கு போகலாம்.
இல்ல தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க பேசலாம். இல்ல ஹோல்சேலுக்காக நீங்க எது வேணாலும் நீங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே வெறும் ஹாய், ஹலோ அப்படி மட்டும் மெசேஜ் அனுப்பாதீங்க. அது நீங்க கத்துக்கிறவங்களுக்காகட்டும், இல்ல நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க மரியாதை குடுக்கலங்கிறது தான் அர்த்தம். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு யாரும் அந்த மாரி போட்டாங்கன்னா, நீங்க அத பெருசா கண்டுக்காதீங்க. பதில் குடுக்கணுங்கிற அவசியம், கட்டாயம் எதுவுமே இல்ல. 1. 2வது நேரம் கெட்ட நேரத்துல நீங்க யாருக்கும் மெசேஜ் அனுப்பாதீங்க. இ இன்னையிலிருந்து எனக்கும் சரி, மத்தவங்களுக்கும் சரி. அதாவது பிசினஸ் ரீதியா ஒரு டவுட் கேட்கறீங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறீங்க, இல்ல இந்த பொருள் நீங்க விக்கிறீங்க, இத பத்தின விவரம் சொல்லுங்கன்னு கேட்கறீங்க. எதுவா இருந்தாலும் சரி, பிசினஸ் ரீதியா யாருக்கா இருந்தாலும் சரி, நைட்டு இத்தன மணின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மினிமம் 8 மணிக்கு மேல யாருக்குமே மெசேஜ் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலிக்கும், உங்களுக்கும், உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கும் நீங்க அடுத்து என்ன பண்ணலான்ட்டு அதுக்கான நேரத்த ஒதுக்குங்க. நைட்ல அனாவசியமா நீங்க மெசேஜ் குடுக்காதீங்க. பதில் குடுக்காதீங்க. அதே மாரி நைட் 8 மணிக்கு மேல உங்கட்ட ஒரு கேள்வி வருது. ஒரு பதில் குடுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல டவுட் கேட்கறாங்க. உங்க பொருளோட என்னென்ன பொருள் வித்துட்டு இருக்கீங்க? அந்த பொருளோட விலை விவரம் சொல்லுங்கன்லாம் கேட்கறாங்கன்னா, மறுநாள் காலையில 9 மணிக்கு மேல பதில் குடுங்க. யாருமே நைட்டு 8 மணிக்கு மேல பதில் குடுக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இல்லன்னா, உங்க தொழிலுக்கு நீங்க ஒரு மரியாதை குடுக்கலங்கிறது வரும். நேரங்கெட்ட நேரத்துல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நைட்டு 12:30க்கு 1:15க்கு 2:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னோட நம்ம ட்ரீட்மெண்ட் லைன்ல இருக்கல, ஏதாச்சும் அவசரமா யாராச்சும் கூப்பிடுறாங்களோ என்னமோன்ட்டு கேட்டா, சிஸ் உங்க யூடியூப் ஃபோன் வந்துச்சு, கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்தா, சிஸ் தான். அந்த சிஸ்னா என்னன்னே எனக்கு தெரியல. சிஸ்னா என்ன? எஸ்ஐஎஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு எஸ்எல்எஸ், இசி இந்த மாதிரி தான் யோசிக்குது. இவங்க என்னடா கேட்கறாங்க? சிஸ்னா சிசுவா? இல்ல என்ன பதில் சொல்றாங்கன்னே தெரியல. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு புரியல. என்னோட ஆதங்கத்தை எங்க கொட்டுறதுன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க கிடைச்சீங்க, உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். என்னால முடியல. அந்த அளவுக்கு இருக்குங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த சிஸ்டரையும் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா கேசவர்த்தினா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழ்ல சொல்லவே மாட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லண்டன்ல பிறந்து அமெரிக்காவுல வளர்ந்து ஜப்பான்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நமக்கு நினைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே ஒரு தமிழ் வார்த்தைங்கிறதே இல்ல. தாய்மொழி பற்று இருக்கா இல்லையா, நம்ம தமிழ்நாட்டுலதான் வாழ்றோமானே எனக்கே பல நேரம் சந்தேகமா இருக்கு. நிஜமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் கூட அநியாயத்துக்கு ஹலோ சகோதரி, எனக்கே பாருங்க தமிழ் தமிழ் சொல்லிட்டு நானே இங்கிலீஷ்ல தான் அதிகமா பேசுற ஸ்டேஜுக்கு என்னை மாத்திட்டாங்க. அது இங்கிலீஷ்ல பேசினாலும் பரவாயில்ல, தங்கிலீஷ்ல பேச வைக்கிறாங்க. அதாவது ஒரு மொழியை நீங்க கத்துக்கிட்டு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் அதிகப்படுத்துறதுங்கிறது வேற, நம்மளோட தாய்மொழிக்குன்னு ஓரளவுக்காவது முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது வேற. அதெல்லாம் எதுவுமே இல்லை. யாருமே அநியாயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த வாரத்துல ஒரு 2400 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் மட்டும்தான் தமிழ்ல பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, முழுக்க முழுக்க ஒரு ஆங்கிலத்துல பதிவு பண்றீங்களா? அதுவும் இல்ல. ஆங்கிலம் பாதி, தமிழ் பாதி. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பதிவு பண்ணணும். அதுவும் இல்ல. நீங்க அதாவது இதெல்லாம் நான் மத்தவங்கள சொல்லல. நான் உரிமையோட உங்ககிட்ட, என்னோட மாணவர்களான உங்ககிட்ட, சகோதர சகோதரிகளான உங்ககிட்ட உரிமையோட சொல்றேன். 1, ஆங்கிலத்துல நல்ல புலமை பெற்று இருந்தீங்கன்னா ஆங்கிலத்துல பதிவு பண்ணுங்க. எந்த மெசேஜ் ஆவதும் பண்ணுங்க. இப்ப நார்த் இந்தியனுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பி ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு டீலிங் பேசுறீங்க, ஒரு கண்ணாடி பாட்டில் மொத்தமா வாங்குறீங்க, இல்ல சோப் பேஸ் மொத்தமா வாங்குறீங்க, இல்ல கெமிக்கல் ஐட்டம் மொத்தமா வாங்குறீங்கன்னா நீங்க வேற வழியே இல்ல. நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், இல்லைன்னா ஹிந்தில தான் பேசணும். அது பிசினஸ் டீலிங். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நம்மகிட்டயே யாரும் இல்ல. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுறது எல்லாம் தமிழ்ல தான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன், கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட்ல பாத்தீங்கன்னாலே முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல தான் பதிவு பண்ணியிருப்பேன். ஆனா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது தமிழ்ல பதிவு பண்ணியிருப்பாங்களான்ட்டு அப்படியே ஒரு ஆர்வத்தோட தேடுவேன். மேக்சிமம் இருக்காது. இல்லவே இல்லைங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தமிழ்ல பதிவு பண்றத ஒரு பழக்கப்படுத்திக்கிங்க இன்னையில இருந்தாவது. அதெல்லாம் ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள். நம்மளோட தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு நம்ம தொழில்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இது. அதே மாதிரி ஒரு சிலர் கேக்குறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா
தமிழ் மொழி மட்டும்தான் நம்மளை வளர்த்துதான்னு கேட்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பேசல. நீங்க தெலுங்கரா இருந்தா உங்க தாய்மொழி புடிச்சுக்கோங்க. கன்னடரா இருந்தா உங்களோட தாய்மொழி புடிச்சுக்குங்க. மலையாளியா இருந்தா உங்க தாய்மொழி புடிச்சுங்க. தமிழரா இருந்தா உங்க தாய்மொழியில பேசுங்க, பழகுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குலாம் அது அடுத்த ஸ்டேஜ். இதெல்லாமே தொழிலோட ஒரு கட்டமைப்பு தான். அதே மாதிரி 2ங்கிறது ஒரு 4 மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தங்கிலீஷ் இல்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களோட தொழில அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு மிக மிக உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவ உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியான குறிக்கோளா எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஸ்ட்ராங்கா செய்யணுங்கிறதுல தெளிவா இருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்ன தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த தொழில் சம்பந்தமா 1000 கட்டுரை எழுதுங்க. அந்த 1000த்தையும் எழுதிட்டு அதை ஷார்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு உங்களோட சோசியல் மீடியாவில் நீங்களே பதிவிடுங்க. உங்களோட சொந்த முயற்சியில உருவாக்குங்க. அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, தெரிஞ்சவங்கிட்ட கேளுங்க, அது சம்பந்தமான புத்தகங்கள் படிங்க. இல்ல எங்கிட்டயும் ஒரு சில நேரங்கள் டவுட் கேட்குறீங்கன்னா கேளுங்க. இல்ல நீங்க எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்றீங்களா பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கான எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ஓபன் பண்ண மாட்டேன். நீங்க உங்களுக்குள்ள குரூப்பை ஓபன் பண்ணி ஒரு ஒற்றுமையா உங்களோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்திக்கிறீங்களா மேம்படுத்திக்கீங்க. உங்க தொழில அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க போகணும். நீங்க 10 பேர்த்துக்கு வகுப்பு எடுக்கிற நிலைமைக்கு வரணும். நீங்க 10 பேரை தொழில மேம்படுத்தி அவங்க உங்களால ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்காகவும் உங்களால ஒரு 100 பேராவது தொழில் வாய்ப்பு பெறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த வகுப்பை நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம மசாலா பொடி வகைக்குள்ள போவோம்.